வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் கிளாஸ் இன் இட்டாலி நடந்து முடிஞ்சு அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் நைட்டு முழிச்சிருந்து இந்த கிளாஸ் இன் இட்டாலியை பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்தான பேப்பரையும் அந்த அளவுக்கு செமையாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் மேட்சாக பார்த்தீங்கன்னா WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்சை ஓப்பனிங் மேட்சாக நடத்தியிருந்தாங்க. குந்தர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பாக முதல்ல கோடி ரோட்ஸை எதிர்த்து மோதுறாரு. அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக குந்தர் மோதுறதுனால இந்த மேட்ச் மேலே பெருத்த எதிர்பார்ப்பு இருந்தது. கோடி ரோட்ஸோடைய மாஸ்க் நல்லா இருந்தது, அம்புட்டு தாங்க, வேறு எதுவுமே இல்லை. இந்த மேட்ச்சு உண்மையிலேயே ஒரு சுமாரான மேட்ச் தான். இந்த மேட்ச் மேலே ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த மேட்ச்சில் குந்தர் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த மேட்ச் மேலே துளி கூட ஃபேன்ஸ் மத்தியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். இந்த மேட்சும் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்சில் குந்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் லாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை போட்டு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. கடைசியில் அது வீணாக போச்சுங்க. குந்தருடைய எல்லா உடம்பு பிடிச்சையும் கோடி ரோட்ஸ் தட்டி விட்டு ஃபைனலி அவரோட ஃபினிஷரை குந்தருக்கு போட்டு ரொம்பவே க்ளீனாக இந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றார். கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றதுக்கப்புறமா குந்தர் சொல்கிறாரு, என்னுடைய காலை ரோப்பில் வச்சேன் நீ பார்க்கலையா, அவன் ஏமாற்றி வின் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி குந்தர் சொல்லிட்டு இருக்காரு. அடே குந்தர், நீ காலை வச்சதுக்கு பதிலாக ஒரு கிக் அவுட் பண்ணிக்கிற வேண்டியதானயா. அதாவது குந்தரை நீங்கள் நேர்மையாக தோக்க வச்சுட்டீங்க, இருந்தாலும் நாங்கள் க்ளீனாக தோக்க வைக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ரோப்பில் காலை வச்சு இந்த சின்ன செக்மெண்ட்டை காட்டுறீங்க பார்த்தீங்களா. மேபி ரீமேட்சுக்காக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில. ஆக்சுவலி இந்த ரீமேட்சே வேண்டாம். ஏன்னா இந்த மேட்ச் உண்மையிலேயே பார்த்து எங்களுக்கெல்லாம் கடுப்பாயிருச்சு. மீண்டும் ஒரு முறை குந்தருக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் ஸ்டோரி லைனை கொண்டு போக வேண்டாம். அதுலேயும் குந்தரை தோக்கடிச்சு அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கெரியர் கில்லர்னு சொல்லிட்டு அவருடைய கெரியரையே இன்னைக்கு கிளாஸ் இன் இட்டாலியில் முடிச்சிட்டிங்களாடா. நல்லா இருங்கடா, போங்கடா. அடுத்த மேட்ச் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஜேட்கார்களுக்கும் ரியா ரெக்பிளிக்குமான ரசல்மேனியா ரீமேட்ச். அது ஒன்று தான் அந்த மேட்சோடைய பெரிய எதிர்பார்ப்பு. இந்த மேட்ச் ரசல்மேனியாவில் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் ஜேட்கார்கள் சாம்பியனாக இருந்திருப்பாங்க. அவங்கள வீழ்த்தி ரியா ரெக்பிளை சாம்பியனாக இருப்பாங்க. இந்த ரீமேட்ச்சில் ஜேட்கார்கள் அகைன் சாம்பியன் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் தான் இந்த மேட்ச் நடந்தது. மேட்சை பற்றி சொல்லணும்னா உண்மையிலேயே ஒரு டீசெண்டான மேட்சுங்க. ஃபேன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்பவே நல்லாவே ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க. ரியா ரெப்ளே உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி சூப்பராக கொண்டு போனாங்க. ரியா ரெப்ளே ரசல்மேனியாவில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நினச்சேன். பட் ஆனால் அதுதான் மிஸ்ஸிங்கு. சரி, இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் ஜேட்காரர்களுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் ஜேட்காரர்களை தோக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. பட் ஆனால் முயற்சி மட்டும்தான் எடுக்கிறாங்க. அது வீணாக போயிடுச்சு. ஏன்னா அவங்கள தடுக்கிறதுக்காக ஷார்லட் ஃப்ளேர் வந்துட்டாங்க. அலெக்சா பிளிஸ் வரல, அவங்களுக்கு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷார்லட் ஃப்ளேர் இவங்க எல்லாருமே சமாளிச்சுக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி ஷார்லட் ஃப்ளேர் ஹெல்ப் பண்ணதுனால இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜேட்காரர்களை ரொம்பவே நேர்மையாக ரியா ரெப்ளை வீழ்த்தி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா ஜேட்காரர்களுக்கும் ரியா ரெப்ளைக்குமான ஸ்டோரியை கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு முறை இல்லை ரசல்மேனியா, அப்புறம் இப்போ கிளாஸ் இன் இட்டாலின்னு சொல்லிட்டு 2 முறை ரொம்பவே க்ளீனாகவே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் ஒரு மேட்ச்சு ஜேட்காரர்களுக்கும் ரியா ரெப்ளைக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறமா நிறைய ரசிகர்கள் இன்னைக்கு ஒரு மேட்சுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா அது பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச். ப்ராக் லெஸ்னர் அரங்கத்தில் வரும்போதே உண்மையிலேயே மக்கள் மத்தியில் ஒரு கூஸ் பம்ப்ஸ். அவருடைய தீம் மியூசிக் ஏற்ற மாதிரியே மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணாங்க பாருங்களேன். அடடா உண்மையிலேயே இட்டாலி ஃபேன்ஸ் பயங்கரமாக ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணுறதுல நம்பர் 1 இடம் அவங்களுக்கு தான் போல இருக்குது. அண்ட் ஓபா ஃபெமியும் வந்துட்டார். ஓபாவுக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்குது. ப்ராக் லெஸ்னரை தன்னுடைய வாயால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனும் பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் பால் ஹேமன் அண்ட் இன்னைக்கு ஓபா ஃபெமியை டிஸ்ட்ராய் பண்ண போகிறது ப்ராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமியை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் தலையில் போட்டிருப்பார்லாம் மாலை, அதை அப்படியே கலத்தி பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போதே ப்ராக் லெஸ்னர் உடம்பு பிடியாட்டம் முடிச்சிட்டாரு. ஏண்டா என்னென்ன செட்டப் பண்ணியிருப்பேன் வக்காளி வாரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு F5 போட்டார் பாருங்களேன். அப்போயே எனக்கு புரிஞ்சிருச்சு இந்த மேட்ச்சில் ப்ராக் தான் வின் பண்ண போகிறாருன்னு. 1 போட்டு முடிச்சோன்னா 2 போட்டு முடிச்சோன்னா 3 பிடிச்ச அப்புறம் 4 F5 போட்டுட்டு சரி ஓபா ஃபெமியை பீட் பண்ணலாம் பார்த்தா திமிங்கலும் கிக் அவுட் பண்ணிட்டுங்க. என்னடா இது இவனை விட்டா தெரிஞ்சாதுன்னு சொல்லிட்டு கெமுரா லாக், ப்ராக் லெஸ்னருடைய ரொம்பவே ஆபத்தான கெமுரா லாக்கை ஓபா ஃபெமிக்கு போட்டு முயற்சி பண்ணுறாரு. அண்ட் ஓபா ஃபெமி அதுக்காச்சும் டேப் அவுட் பண்ணி இந்த மேட்ச்சில் தோற்று போயிடுவார். ஏன்னா ஆல்ரெடி F5 வாங்கி வீக்காக இருக்காருன்னு பார்த்தா நம்மளால் அதுலேயும்
சளைக்காமல் சண்டை போடுறாரு. ஆக்சுவலி இந்த மேட்ச் கொஞ்சம் லென்த்தாக நடந்தது. ரசல்மேனியா நடந்த மாதிரி 5 நிமிஷத்துலலாம் நடக்கலை. ப்ராக் லெஸ்னருடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே இந்த மேட்ச்சில் பல பேரை பேச வச்சுது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சோக்ஸ் எல்லாம் போட்டு எப்படியாவது ப்ராக் லெஸ்னரை பீட் பண்ணலான்னு பார்த்தா ப்ராக் எல்லாத்தையுமே கிக் அவுட் பண்ணிட்டாரு. அப்போ சரியாக அந்த கமெண்ட்ரி டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்ரி டேபிள் பக்கம் ஒரு சோக்ஸெல்லாம் ப்ராக் லெஸ்னருக்கு போடலான்னு பார்க்கும்போது ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமியை தூக்கி எஃப்ஐ போட்டிருப்பாரு பாருங்களேன். அங்கேயும் ஒரு எஃப்ஐ கவுண்டவுன் எத்தனை 5 ஆயிடுச்சா. ஸோ இதுக்கப்புறமா மெயின் ஸ்டேஜில் போய் நம்ம அந்த கவுண்டவுன் முறையில் வின் பண்ணலான்னு பார்த்தா அப்போது இந்த ஓபா ஃபெமி பாருங்களேன், அப்போது எழுந்து வந்து நிற்கிறாரு. ஏண்டா எத்தனை எஃப்ஐ போட்டாலும் எழுந்து வந்து நிற்பா சொல்லிட்டு ப்ராக் லெஸ்னரே அசன்ட்டு பார்க்குறாரு. அவரோட ரியாக்ஷன் இருக்குது உண்மையிலேயே வேறு லெவலு. ப்ராக் லெஸ்னரோட ரியாக்ஷன் இதனால் ஸ்க்ரீன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா, யூஸ் ஆகும். அப்படியே ஓபா ஃபெமி வந்து மீண்டும் ப்ராக் லெஸ்னர் அட்டாக் பண்ணி அவரை வீழ்த்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் ப்ராக் இந்த தடவை நல்லா உறுதியாக இருக்கார். இந்த தடவை நம்ம தோக்கவே கூடாது, ஆல்ரெடி ரசல்மேனியாவில் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐ போடுறாரு, இன்னொரு எஃப்ஐ போடுறாரு. டோட்டலி 7 எஃப்ஐ போட்டார். இந்த 7வது எஃப்ஐயில் ஓபா ஃபெமியால் தாக்கு பிடிக்க முடியலை. எஸ் 1 2 3 த வின்னர் ஆஃப் த மேட்ச் ப்ராக் லெஸ்னர் அப்படிங்கிற பேர் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழிச்சு ப்ராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வின்னை பெற்றிருக்காரு. எஸ் ப்ராக் லெஸ்னர் வந்ததுலேருந்து ஜான்சனா கூட ஒரு சிங்கிள் வின் பண்ணார். அதுக்கப்புறமா ஒரு எந்த விதமான சிங்கிள் வின்னும் பண்ணலை. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் வின்னை ப்ராக் லெஸ்னர் மக்கள் முன்னாடி படைச்சிருக்காரு. ப்ராக் லெஸ்னர் போகும்போது ஓபா ஃபெமிட்ட சொல்லிட்டான் போகிறாரு, நீயும் நானும் ஒன்று ஏன்னா நீ ஒரு தடவை மேட்ச் வின் பண்ணிட்டேன், நான் ஒரு தடவை வின் பண்ணிட்டேன், 1+1 1 அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. 1+1 2 தானே ப்ராக், அவர் 1ன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ப்ராக்கோட கணக்குப்படி 1 தான் போல இருக்குது. ஸோ இன்றைக்கி ஓபா ஃபெமி தோத்துட்டாரு. மேபி இவங்களுக்குள்ள ஒரு ரீமேட்ச் நம்ம ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஹிண்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இதை நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா மெயின் ஈவெண்ட் தான் முக்கியமான விஷயம். சோல் ருக்கா பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற பெக்கி லிஞ்ச் எதிர்த்து மோதுறாங்க. இந்த மேட்ச் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம், அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெசிகாக்காவை பெக்கி லிஞ்ச் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜெசிகாக்காகவும் பெக்கி லிஞ்சுக்கும் ஒரு ஸ்டார்டிங்கிலேருந்தே 2 பேருக்கும் ஒத்தாகலை அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சோல் ருக்கா பெக்கி லிஞ்சை வீழ்த்தி நியூ சாம்பியன் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். சோல் ருக்கா இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்தாங்க NXTலேருந்து. NXT சாம்பியன்ஷிப்பை கூட வின் பண்ணதில்லை, நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது மெயின் ராஸ்டருக்கு வந்த உடனே முதல்ல பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெறும் ஒரே மாதத்தில் வின் பண்ணிட்டாங்க. இப்போது NXTலேருந்து வரவங்கலாம் சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிறதெல்லாம் ரொம்பவே சாதாரணமாக ஆகி போச்சுல. அந்த வகையில் தான் இப்போ சோல் ருக்கா நியூ உமன்ஸோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக மாறி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் சோல் ருக்கா. அதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் ஜேக்கப் ஃபாட்டு vs ரோமன் ரெயின்ஸ் ஃபார் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் கவுண்டர் மேட்ச். இந்த மேட்ச்சில் தோக்குறவங்க நியூ ட்ரைபல் சீஃபாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது தோக்குறவங்க ஜெயிச்ச ட்ரைபல் சீஃபை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்க பின்னாடி சேர்ந்துக்கணும். ரோமன் தோத்தாருன்னா ஜேக்கப் பின்னாடி சேர்ந்துக்கணும். எல்லாருமே சேர்ந்துக்கணும். ஒருவேளை ரோமன் ஜெயிச்சிட்டாருன்னா மறு பேச்சே கிடையாது, வாய்க்குள்ளே கை விட்டு நெய்யெல்லாம் அடைப்பாரு, அப்படிலாம் கிடையாது. ரோமனுக்கு பின்னாடி மூடிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சரி, மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச்சில் ஜேக்கப்புக்கு இன்ஜுரி இருக்குது அப்படிங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி ஜேக்கப் ஃபாட்டு இன்றைக்கி சண்டை போட வந்திருக்காருன்னா அடடட பிரமாதமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மேட்சை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அமர்க்கலமாகவும் சூப்பராகவும் கொண்டு போனாங்க. இதில் ஜேக்கப் ஃபாட்டு அவருடைய உடும்பு புடியை விடுற மாதிரி தெரில. அதாவது எங்கே போனாலும் நான் உடும்பு புடியை போட வேண்டாம்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸுக்கு உடும்பு புடியை போடுறாரு. சரி, ரோமனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதில் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸோடைய ஆட்டம் தான். ஆக்சுவலி ஜேக்கப்புடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்தது. ஏன்னா அவரால் சண்டை போட முடியாட்டாலும் அடி நல்லா வாங்கினார். ரோமன் ரெயின்ஸில் எக்கச்சக்க அடி வாங்கினார். கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தாரு. முக்கியமாக என்ன, வாய்க்குள்ளே கையை விட்டு நெய் எடுக்கிறது, அதை தான் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தார். ஜேக்கப் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவுத்து அதனால தான் தோத்தேன்னு சொன்னார்ல. அதனால் வேணுக்குன்னே ரோமன் ரெயின்ஸு ஒவ்வொரு கார்னரையும் அவுத்து இப்போ வாடா அப்படின்னு சொல்லிட்டு நிற்பார் பாருங்களேன், அதெல்லாம் பங்கமாக இருந்தது. அண்ட் ஃபைனலி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஒரு ஸ்பீரை போட்டார். அண்ட் ஃபைனலி 1 2 3 இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ரோமன் ரெயின்ஸ். எந்த வித இடையும் இல்லாமல் பிளட் லைனில் இருக்க யாரும் வரல, எந்த விதமான இடையூறும் இல்லை. ஜேக்கப் ஃபாட்டுவை ரொம்பவே க்ளீனாகவே ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி பீட் பண்ணிட்டாரு. அப்படியே தலைவனுக்கு சிரிப்பை பார்க்கணுமே, பேச்சாடா பேச்சின பேச்சு, மன்னர் பரம்பரை மனங்கிட்ட பரம்பரைன்னு இன்றைக்கி என்கிட்ட தோத்துட்ட பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தாரு பாருங்களேன். உண்மையிலேயே கொடூரமான பார்வை. அப்படியே அந்த இடத்துக்கு ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் வந்துட்டாங்க. ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே பார்க்குறாங்க. அதனால் என்ன சொல்ல முடியும், அதுக்கப்புறமா அடிமை அல்லவா ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே பார்க்குறாரு. ரோமன் சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போகும்போது ஆனால் மற்ற அடிமைகள் அந்த இடத்த வந்து நிற்கிறாங்க.
சோலோ சிக்காவா டாமாட்டாங்க டாலாட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. சோலோ சிக்கா அப்படியே கண்ணாடியை கலத்திட்டு ரோமனை பார்க்குறாரு. பாரியா யார் வந்திருக்கா பாரு. ரோமன் அழகா ஜெயகுஸ்ட்டு கேட்குறாரு, உன் பிரதர் வந்திருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அவரும் அப்படியே மறைக்கிறாரு. இப்போது ரோமன் ரெயின்ஸ் அந்த ஒரு வெற்றி கனியோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போகும்போது ரோமன் ஜெயிட்டு சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம அடிமை இல்லை, நம்ம பின்னாடிலாம் வரணும், அவனை கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜேயும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப்பா வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. என்னத்தை பண்ண முடியும், ஜேக்கப்பால் ஒன்றும் பண்ண முடியாது. சோலோ சிக்காவை அப்படியே பார்க்குறாரு. பேச்சாடா பேச்சு, நான் அன்னைக்கே சொன்னேன் ஹெல்ப் பண்ணதுக்கு வரவான்னு, வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறியடா சவால் அப்படிங்கிற மாதிரி சோலோ சிக்காவை அப்படியே ஜேக்கப் பாட்டுவை பார்க்க வேறு வழியே இல்லை. ரோமன் பின்னாடி போய் தான் ஆகணும். அப்படியே பின்னாடியே போகிறாரு. ரோமன் ரெயின்ஸோடைய வெற்றி கனியோட இன்றைக்கி கிளாஸ் இன் இட்டாலி முடிஞ்சிருக்குது. நல்ல பேப்பரையோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் எப்படி இருந்தது ஷோ பார்த்தவங்க மறக்காமல் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.